குட்டி கதைகள். கதையின் தலைப்போ கர்ணர் தர்மர். ஒரு முறை பாண்டவர்கள் தங்களது மூத்தவரான தர்மரையும் அவர் கொடை தன்மைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். கிருஷ்ணரும் உடன் இருந்தார். அவர் அமைதியாக சொன்னார், தர்மரை விட கர்ணர் கொடுப்பதில் சிறந்தவர் என்று கூறினார் கிருஷ்ணர். பாண்டவர்கள் திகைத்து பார்க்க, என் மேல் வருத்தப்பட வேண்டாம், நாளை நிரூபிக்கிறேன் என்றார் கிருஷ்ணர். பொழுது விடிந்ததும் என்னுடன் வாருங்கள் என்று பாண்டவர்களையும் அழைத்துச் சென்றார். 2 தங்க மலைகளை உருவாக்கினார். பாண்டவர்களிடம் ஒரு மலையை ஒப்படைத்து, இன்று சூரியஸ்தானத்திற்குள் இந்த மலையை நீங்கள் முழுவதுமாக தானம் அளித்துவிட வேண்டும் என்று கூறினார். இவ்வளவு தானா என்று அனைவரும் சுற்றுமுள்ள கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி அனைவரையும் வரச் செய்தார்கள். அத்தனை பேருக்கும் சுமக்க முடியாத அளவிற்கு தங்கத்தை வெட்டி வெட்டி கொடுக்க தொடங்கினார்கள். போவோர் வருவோர் என எவருக்கும் பாகுபாடு இன்றி கூப்பிட்டு கூப்பிட்டு தங்க மலையை வெட்டி கொடுத்தார்கள். பொழுது சாய்கிறது. மலை கால்வாசி கூட கரைக்கப்படவில்லை. பொழுது சாய் இன்னும் சில நிமிடங்களே பாக்கி. தர்மர் சோர்ந்து போய் சொன்னார், கிருஷ்ணா, தோல்வியை ஒப்புக்கொள்கிறோம். எங்களால் ஒரு மலையில் கால்வாசி கூட கொடுக்க முடியவில்லை. அதுவரை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணர் அங்கு வந்த கர்ணரை அழைத்து சொன்னார், கர்ணா, இந்த 2 தங்க மலைகளையும் பொழுது சாய்வதற்குள் தானமாக உன்னால் கொடுக்க முடியுமா என்றார். அதற்கென்ன கிருஷ்ணா என்று சொல்லி மலையின் அருகே சென்ற கர்ணர், காலை முதல் மாலை வரை ஓய்வின்றி கொடுத்தே கால்வாசிதான் கொடுக்க முடிகின்றது. இவர் இப்படி சில நிமிடங்களில் மீதி இருக்கும் மலையை தரப்போகிறார்களா என அனைவரும் நம்பிக்கையின்றி பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நேரம் நகர்ந்தது. இன்னும் சூரியஸ்தானத்திற்கு ஒரு சில நிமிடங்களே மீதி இருக்கும் பொழுது அந்த வழியாக சென்ற ஒரு முதியவரை கர்ணர் கைத்தட்டி அழைத்தார். இந்த 2 மலைகளையும் நீயே வைத்துக்கொள், உன் நகர மக்களுடன் நிறைவாக பங்கிட்டுக்கொள் என்று கொடுத்துவிட்டு தன் அரண்மனையை நோக்கி சென்றார். சூரியன் மறைந்ததும் கிருஷ்ணர் பாண்டவர்களை பார்த்து புன்னகைத்தார். பார்த்தீர்களா, நீங்கள் கொடுப்பது நாங்கள் தான் என்பதை நிரூபிக்க விரும்பி ஒவ்வொருவருக்கும் நீங்களே கொடுக்க ஆரம்பித்தீர்கள். தானத்தை விட உங்கள் பெருமைகள் உங்களுக்கு முக்கியமாய்ப்பட்டது. ஆனால் கர்ணருக்கோ தான் என்ற கர்வம் இல்லை. அவனுக்கு தானம் செய்வது மட்டுமே முக்கியமாய்ப்பட்டது. அதனால் ஒரே நொடியில் தானம் அளித்துவிட்டு சென்று விட்டார் என்றார் கிருஷ்ணர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.